வெல்கம் டு எய்ம் போலீஸ். காக்கி சட்டையை உயர்ந்த நோக்கமாக கொண்டிருக்க அனைத்து காவலர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட் மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி தொடர்பான கேள்விகள் நம்ம யூடியூப் சேனல் இடம்பெறுகிறது. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006 தொடங்கப்பட்டது. இதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் மன்மோகன் சிங். தொடங்கப்பட்ட தேதி மற்றும் இடம் பிப்ரவரி 2, 2006 தொடங்கப்பட்டது. ஆந்திர பிரதேசத்தில் அனந்தபுர் மாவட்டத்தில் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. இதோடைய ஃபர்ஸ்ட் பேர் தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். சரிங்களா? எப்போது பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னா அக்டோபர் 2, 2009 அன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்காங்க. இப்பொழுதைய பிரதமர் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் புதிய பேராக பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா திட்டம் என்று பேர் மாற்றிருக்காங்க. அதனுடைய இங்கிலீஷ் பேர் விபி ஜிராம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அதோட வேலை நாட்களும் அதோட நோக்கம் அதோட இலக்கும் கொடுத்துருக்காங்க. வேலை நாட்கள் ஃபஸ்ட்டு இருந்தது 100 நாட்கள் 100 நாட்களாக இருந்துச்சு. இப்போ 125 நாட்களாக உயர்வு பண்ணியிருக்காங்க. அதோட நோக்கம் என்னன்னா வெறும் வேலைவாய்ப்பு மட்டுமின்றி கிராமப்புறங்களில் நிரந்தர சொத்துக்களை உருவாக்குதல் மற்றும் திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலம் வாழ்வாதாரத்தை உயர்த்தும். தொழில்நுட்பம் 100% ஆதார் இணைக்கப்பட்ட ஊதிய முறை மற்றும் முறைகேடுகளை தவிர்க்க டிஜிட்டல் கண்காணிப்பு. ஃபர்ஸ்ட் எப்படின்னா கையில் கொடுத்துருந்தாங்க, ஒரு ரெக்கார்ட் நோட்ல இருக்கு. அந்த ரெக்கார்ட் நோட்ல அவங்க அவங்களோட பெயர், தினசரி வருகை பதிவேட்டில் பெயர் குறிப்பாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அதற்கேற்ற மாதிரி ஊதியம் கொடுத்தாங்க. இப்போ 100% ஆதாருடன் டிஜிட்டல் இந்தியா ஆதார் இணைக்கப்பட்டு அவங்க நேரடியாக அக்கௌண்ட்லேயே செலுத்துற மாதிரி செஞ்சிருக்காங்க. இது 2044 இதோட இலக்கு 2044 விக்சித் பாரத் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் என்ற இலக்கோட இந்த பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா திட்டம் செயல்படுத்துறாங்க. இது ஜூன் 1 நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் சம்பந்தப்பட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4லயோ அல்லது குரூப் 2 மெயின்ஸ்லையோ கேட்கறதுலாம் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயில் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகளாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். படித்து வச்சுக்கோங்க. மிக மிக இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.